தேவர்களை அசுரர்களின் தொல்லைகளிலிருந்து காக்க எண்ணி ஆலம் உண்ட திருநீலகண்டன் விஸ்வரூபம் எடுத்து தனது திருமுகங்களான சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், திருவதனம், ஈசானம் ஆகிய தமது 5 முகங்களுடன் தம்முள் இருக்கும் அதோமுகம் என்கின்ற 6வது முகத்துடன் 6 திருவருளை உருவாக்க அது கார்த்திகை பெண்களின் வசமாயிற்று. பின்னர் அன்னை பராசக்தியின் திருவருளால் ஆறுமுகமானது. இதற்கு ஒரு பாடல் உதாரணமாக விளங்குகின்றது. 5 முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் 6ஆகி செந்தழற்கண் 6ம் ஒரு முகமாக என்று குமரகுருவர் தமது பாடலிலும் அருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பழம்பதோர் மேனியாகி கருணை சேர் முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் புய என்று கச்சியப்ப சிவாச்சாரியர் தமது பாடலில் உரைக்கின்றார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், கடும் துயரில் அஞ்ச வேண்டாம் என்று நம்முள்ளே வேல் தோன்றும், நெஞ்சில் இடகலையால் ஒரு கால் ஏற்றினால் இருகால் என்கின்ற சுழுமுனை தோன்றும் முருகாவென மனமாற நினைப்பவருக்கு அவன் முன் தோன்றுவான், நல்லருள் புரிவான். அவனே சுப்பிரமணியனாய் ஞான சக்திதரனாய் தமது பக்தர்களுக்கு அருளிட இச்சாசக்தியாகிய வள்ளியம்மையும் கிரியாசக்தியாகிய தெய்வியானையும் இணைந்து பழம்பொதை சோலை நாயகனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ஓம் சரவணபவாய் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.